என்னப்பா ஒரு வழியாக பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டோம். ஏதாவது மறந்துட்டோமா இல்லையா? எல்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்து வச்சிருக்கோம். சரி, அப்படியே மறந்து இருந்தாலும் அங்கே போகிற இடத்துல வாங்கிக்கலாம். அது என்ன கிடைக்காமலாம் இருக்கு போகுது. சரி, பார்த்துக்கலாம். எப்படியோ 2-3 நாளைக்காச்சும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும். என்னங்க என்னங்க ஏன் நிலா சொல்லு. சாப்பிட வரலையா? அப்பளவே பசிக்குது. நீங்க சாப்பாடு ஆயிருச்சு, இன்னும் சாப்பிட வரலையே நினைச்சுதான் கூப்பிட்டுருக்கு வந்தேன். சரி வாங்க சாப்பிடலாம். ஆமா, அது என்ன பேக்கெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்க? என்னது உள்ள எல்லாம் துணிமணியெல்லாம் எடுத்து வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. எதுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க இப்போ? ஐயோ, இவகிட்ட டூர் போறேன்னு சொன்னா இவ ஒத்துக்கவே மாட்டா. பெரிய சண்டை பிடிச்சிருவா. இவகிட்ட வேற ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே. என்ன நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கிறேன், நீங்க என்னமா வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துட்டு இருக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க. இல்ல நிலா, நாளைக்கு காலையில ஒரு பிசினஸ் மீட்டிங்காக நான் வெளியூருக்கு போறேன். ஆபீஸ்ல இருந்து அனுப்புறாங்க. அதுக்கு தான் நிலா எல்லா ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். என்ன பிசினஸ் மீட்டிங்கா? என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? இப்ப வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல. நானே வந்து யதார்த்தமா பார்த்துட்டு கேட்கறதுனால இப்ப சொல்றீங்க. இல்லாட்டி நீங்க பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம இருப்பீங்களா? அம்மா இப்ப எதுக்கு அனுப்புறாங்க? அன்னைக்கு தானே போயிட்டு வந்தீங்க. வேற யாரையாச்சும் அனுப்ப சொல்ல வேண்டியதானே? அது எதுக்கு எப்ப பார்த்தாலும் உங்களையும் அனுப்புறாங்க? அதுக்கு நான் என்ன நிலா பண்ண முடியும்? அவங்க யாரை சொல்றாங்களோ அவங்க தானே போய் ஆகணும். என்னை தான் போக சொல்றாங்க, அதனால நான் தான் போகணும். அப்புறம் வேற என்ன பண்ண சொல்றா? சரி விடு, 2-3 நாளைக்கு தான் வந்துருவேன். சரியா? நீ வீட்டுல பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என்னால நம்பவே முடியல. அது எப்படி ஒரே ஆளையே அடிக்கடி அனுப்புவாங்க? நான் இருங்க, நானு உங்க ஆபீஸ்ல கேட்கறேன் இதை பத்தி. அதுக்கப்புறமா நீங்க புறப்படுறத பத்தி எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ, இவ பாட்டுக்கு கேட்டுட்டானா எல்லாம் தெரிஞ்சு போயிருமே. இவ்வளவு ஃபோன் பண்றதுக்கு இல்லாம பண்ணணுமே. இப்ப என்ன பண்றது? ஏ நிலா, ஏண்டி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கிற? நான் தான் ஆபீஸ் விஷயமா தானே போறேன்னு சொல்றேன். நான் என்னமோ உன்னை விட்டுட்டு எங்கேயோ வெளியூருக்கு போய் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இல்லை நீ பேசிட்டு இருக்கிற. அப்படியெல்லாம் இல்லை நிலா. ஆபீஸ் வேலைன்னா அப்படிதான் இருக்கும். ஒரு ஆளை தான் அனுப்புவாங்க. யார் கரெக்டாக பண்ணிட்டு வராங்களோ அவங்கள தான் அனுப்புவாங்க. சும்மா எல்லாத்தையும் எல்லாம் அனுப்பிட்டு இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கடி. என்கிட்ட இப்ப நீ நம்பாம நீ இப்ப ஆபீஸ்ல கேட்டீங்கன்னா அப்புறம் என்ன பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க? சொல்லு. இல்ல இல்ல, நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்குது. நீங்க யார் கூட போறீங்க? உங்க கூட யார் வரா? நீங்க தனியா போறீங்களா இல்ல வேற யாராவது கூட வராங்களா? என்ன ஏது? எப்ப போறீங்க? எந்த ஊருக்கு போறீங்க? அப்ப எப்ப திரும்பி வருவீங்க? யாரை பார்க்க போறீங்க? இதெல்லாம் எனக்கு தெரியணும்ல. நான் பாட்டுக்கு தெரியாம உட்காந்துட்டு இருந்து என்ன பண்றது? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்ல மாட்டீங்க. நான் அதுக்கு வேண்டி ஆபீஸ்ல கேட்கறேன், இருங்க. ஐயோ, என்ன இவ இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு இருக்கிற அடுக்கடுக்கா? ஏ நிலா, ஏன்டி இப்படி பேசிட்டு இருக்கிற? நான் தான் அப்பப்போ ஃபோன் பண்ணவே. நான் எங்க இருக்கிறேன், யாரை பாக்குறேன்ட்டு உங்ககிட்ட எல்லாமே சொல்றேன். சரியா? இப்போ நான் காலையில எனக்கு 5 மணிக்கு ட்ரெயின் அடி. என் நாளை விடு சாமி. உங்ககிட்ட சும்மா சொல்லிட்டே இருக்க முடியாது. அங்க போறேன் இங்க போறேன்னு. நான் போனது ஃபோன் பண்றேன், எங்க இருக்கிறேன்னு வீடியோ கால் எல்லாம் பண்றேன். பாத்துக்கோ. சும்மா என்னை நம்பாம கேள்வி கேட்டுட்டு இருக்காத. ஆமா ஆமா, நீங்க இப்படிதான் சொல்லிட்டு போவீங்க. அதுக்கப்புறம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஃபோனும் வராது, ஒன்றும் வராது. அப்புறம் எங்க போய் வீடியோ கால் வர்றது? நான் தான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கோம். 10 வாட்டி கூப்பிட்டாதான் ஒரு வாட்டி எடுத்து பேசுவீங்க. அதெல்லாம் நான் சரிப்பட்டு வராது. இல்லாட்டி ஒன்று பண்ணுங்க. இப்போ பிஸ்னஸ் மீட்டிங் தானே சொல்றீங்க, நானும் வரேன். என்னையும் கூட்டிகிட்டு போங்க. ஏ நிலா, என்னடி சொல்லிட்டு இருக்கிற? உன்னை எப்படி நான் அங்க கூட்டிட்டு போவேன்? அங்கெல்லாம் ஆம்பளைங்களா இருப்பாங்கடி. நீ எதுக்கு வர்ற? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் இப்போ போயிட்டு வரேன். வந்ததுக்கு அப்புறம் வேணா நம்ம எங்கேயாச்சும் ஒரு நாளைக்கு போயிட்டு வரலாம். சரியா? சரி, அப்பனா எனக்கு ஒன்று பண்ணுங்க. நீங்கள் எங்கே போகிறீங்கன்ட்டு எனக்கு வண்டி ஏறுறப்போ சொல்லணும், இறங்குனது சொல்லணும். எனக்கு வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வீடியோ கால் பண்ணிகிட்டே இருக்கணும். என்னது? நான் போய் சேர்ந்தது சொல்றேன் நிலா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எல்லாம் வீடியோ கால் பண்ண முடியாதுடி. அதை நான் இப்பவே இங்கேயே சொல்லிடுறேன். நான் கூப்பிடுவேன். சரியா? டெய்லி கூப்பிடுவேன், வீடியோ கால் பண்ணுவேன். ஆனா 2 மணி நேரத்துக்கெல்லாம் சொல்ல முடியாது. நான் மீட்டிங்ல இருப்பேன்ல, அப்புறம் எப்படி சொல்றது? அதனால நான் தனியா இருக்கிறப்பதான் நான் கூப்பிட்டு சொல்ல முடியும். சரியா? அப்புறம் எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு உங்ககிட்ட பேசிட்டு முடியுமா? நல்லா இருக்காது இல்ல. நான் வந்து ரூமுக்கு போனதும் உங்ககிட்ட பேசுறேன். அப்போ நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறது இல்லை. போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, எனக்கு போய் தான் ஆகணும்பீங்க. ஏய், நான் எங்க போனாலும் இங்க தானடி வருவோன்னு. நான் என்னமோ உன்னை தனியா விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஏதோ டூர் போற மாதிரியே பேசிட்டு இருக்கிறேன். வேலை விஷயமா போறேன். போற இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். நாளைக்கே பாரு, வேலை முடிஞ்சிருச்சுன்னா நாளைக்கே வர போறேன். இல்லாட்டி இன்னொரு நாள் கூட ஆக போகுது. அவ்வளவுதானே. அதுக்கு போய் எதுக்கடி கோவிச்சுக்கிற? நான் வந்துடுறேன். சரியா? சீக்கிரமா வந்துடுறேன். வந்துட்டு வேணா நம்ம எல்லாரும் குடும்பமா சேர்ந்து எங்கேயாச்சும் ஒரு நாளைக்கு சுத்தி பார்த்துட்டு போயிட்டு வரலாம். சரியா? வேணும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வரதா இருந்தா வர சொல்லு. எல்லாரும் சேர்ந்து கூட போகலாம். இப்போ நான் போயிட்டு வரேன்டி. சரியா? கோவிச்சுக்காத நிலா. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது இல்ல? எனக்கு போனது ஃபோன் பண்ணணும், அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிடி, நான் கூப்பிடுறேன்.
இல்ல நீலா, எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஒரு டம்ளர் பால் மட்டும் இருந்தா கூட அதை மட்டும் குடிச்சிட்டு படுத்துக்கிறேன். இப்போ சாப்பிட்டா சரிப்பட்டு வராது, நேரம் பேர் ஆயிப்போச்சு. நான் வேற சீக்கிரமா கிளம்பணும்ல, அதனால ஒரு டம்ளர் பால் மட்டும் கூட, அதுவே போதும். ஆ சரி இருங்க எடுத்துட்டு வரேன். அப்பா எப்படியே இவ்வளோ ஒரு வழியா சமாளிச்சாச்சு. நாளைக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணணும் நம்ம. சின்ன புள்ள, அடியே சின்ன புள்ள, என்னடி பண்ணிட்டு இருக்கற? இங்க வா. ஐயோ இந்த அத்தை வேற நம்மளை ஃபீல் கூட பண்ண விட மாட்டாங்க. இருங்கத்தா வர்றேன். அடியே ஒரு மாதிரியாவே இருக்கற, என்னாச்சு? அட போங்கத்தா, என்ற புருஷனை நினச்சிதாத்த நானே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இதில் நீங்கள் வேற வா வான்னு கூப்பிட்டுட்டு எனக்கே அவர் இல்லாமல் ஒரு மாதிரியா இருக்குதுத்த. ரொம்ப போர் அடிக்குது. இது என்னடி அதிசயமா இருக்குது? அவன் கூடயே இருக்கிறப்போ கண்டுக்கவே மாட்டேன். அவன் பாட்டுக்கு அவன் வேலை உண்டு வீடு உண்டுன்னு கிடப்பான், இல்லாட்டி வீட்டுல தனியா தான் இருப்பான். நீ பாட்டுக்கு உன் நோக்கத்துக்கு எங்கேயா ஊர் சுத்திட்டு தான் இருப்ப. அப்புறம் என்ன புதுசா நம்ம கவலைப்படுற மாதிரி இருக்கிற? வாடி வந்து வேலை பாரு வா. என்னத்தை இப்ப ஆயிப்போச்சு, இந்த 2 நாள் தான் நான் ஏதோ போயிட்டு வந்துட்டு போறேன் நிம்மதியா விட. சின்ன புள்ள, அடா இது என்ன இவங்க அத்தை வேற இங்க நிக்கிறாங்களாட்டு இருக்குது. அங்க வேற உன்ற ஜோடியால வரா. வானிலா வா. வாடியம்மா ராமாயி மருமகளே. மான்ற மாமியார் என்ன பண்ணிட்டு இருக்கறா? வீட்ல தான் இருக்கறாளா, மக வீட்டுக்கு போயிருக்கறாளா? அவங்க எங்க இங்க இருக்கறாங்க அத்தா? மக வீட்டுக்கு தான் போயிருக்கறாங்க, நேத்து தான் போனாங்க. நாளைக்கு ஏதோ வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி சின்ன புள்ள, சரி இப்படியே நின்னுட்டு இருக்காத. சரி பாரு உன்ற சிநேகிதி வந்திருக்கறா, கொஞ்ச நேரம் பேசிட்டு சரி அப்புறம் வந்து வேலையை பாரு. நான் உள்ள போய் சித்த நேரம் படுக்கிறேன். சரிங்க அத்தை. சரி மறக்காம மாத்திரை சாப்பிட்டுக்கோங்க அத்தை. சரி சரி அதெல்லாம் நான் பாத்துக்கறேன். நீ வேசன பட்டுட்டு இருக்காத, வந்துருவா 2 நாள்ல. சரி கொஞ்ச நேரம் பேசிட்டு வா. சரிங்க அத்தை. என்ன சின்ன புள்ள, உங்க மாமியார் என்னமோ 2 நாள்ல வந்துருவா கவலைப்படாதன்னு சொல்லிட்டு போகுது. ஏன் சின்ன புள்ள என்னாச்சு? என்ன நீலா உனக்கு தெரியாதா என்ன? அதான் என் புருஷன் எல்லாரும் சேர்ந்து தானே டூர் போயிருக்கிறாங்க. ஏதோ அவங்க ஆஃபீஸில் எல்லாரும் சேர்ந்து போகிறதா சொன்னாங்க. சரி அதனால தான் அவர் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும்னு சொன்னாரா. சரி அதனால தான் மனசால ஒரு மாதிரியாக இருந்ததா, சங்கட்டமா. சரி அவர் இல்லைன்னு சொன்னதும் ஒரு மாதிரியாக இருக்குது. சரி அதுக்கு தான் அத்தா அப்படி சொல்லிட்டு போனாங்க, 2 நாளில் வந்துடுவான்ல, எதுக்கு இப்படி இருக்கிறேன்னு கேட்டுட்டு போகிறாங்க. என்ன சின்ன புள்ள சொல்ற? 1.5 வருஷனால டூர் போயிருக்காங்களா? ஆமாடி, என்னடி உனக்கு விஷயம் தெரியாதா? இப்பதான் சின்ன புள்ள தெரியுது. அந்த டொப்பிக்கார என்ன வேலை பார்த்து வச்சுட்டு போயிருக்கிறான் பாத்தியா? அவன் என்கிட்ட ஆபீஸ் மீட்டிங் அது இதுன்னு புருடா விட்டுட்டு போயிருக்கிறான் சின்ன புள்ள. நானும் அதை நம்பிட்டேன் பாத்தியா? இப்பதானே தெரியுது அவன் எதுக்கு அப்படி விட்டு போட்டுக்கிறான்னு. அவன் வரட்டு பேசிக்கிறேன் நான். அவன் ஃபோன் பண்ணட்டும், அப்புறம் இருக்குது அவனுக்கு வேலை. என்கிட்ட பிஸ்னஸ் மீட்டிங் போறேன், தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு போனாண்டி. இவனையெல்லாம் எப்படிடி நம்புறது பாரு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இப்பவே போல சட்டை பிடிச்சி மொத்தம்னு தோணுதடி சின்ன புள்ள. என்னடி சொல்ற? ஆஃபீஸ் மீட்டிங் தனியாக தான் போறேன்னு சொன்னாரா? இல்லையே, என்ற வீட்டுக்காரும் அதே ஆஃபீஸில் தானே வேலை செய்கிறாரு. 2 பேரும் ஒன்றா தானே வேலை பார்க்குறாங்க. எல்லாரும் சேர்ந்து தான் ஆஃபீஸில் டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாருமே போகிறோம் அப்படின்னு தான் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார். டூருக்குன்னு சொன்னா நான் ஏதாவது விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணிட்டு போயிருக்கிறாண்டி சின்ன புள்ள. அவன் வரட்டு நான் பேசிக்கிறேன். ஃபோன் பண்ணுவான்ல, பார்க்கலாம். என்னென்ன பேசிட்டு போனான் தெரியுமா சின்ன புள்ள? ஐயோ சரியான ஆளுடி, இவனெல்லாம் நம்பவே கூடாது. சரி விடு நீல, அதான் தெரிஞ்சிருச்சுல்ல, விடு. பார்த்துட்டு வரட்டும், எங்கே போயிட போகிறாங்க. நீ ஏதோ விட மாட்டேன்னு நினச்சிட்டு தான் அப்படி மாற்றி ஏதாவது சொல்லியிருப்பாரு, வேற எதுக்காகவும் இருக்காது. சரி விடு, என்ற வீட்டுக்காரும் போயிருக்கிறாருல்ல, இதெல்லாம் சேர்ந்து தானே போயிருக்கிறாங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். வந்துருவாங்க 2-3 நாளில். பார் சின்ன புள்ள, எனக்கு கோவமா வருதுடி. இந்த ஆள் இப்படி போய் சொல்லிட்டு போயிருக்கிறான். உண்மையை சொன்னா என்ன ஆயிரும்? எல்லார் வீட்லயும் எப்படி உண்மையை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. உன்ற வீட்டுக்காரர் கூட கரெக்டாக உங்ககிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆனா 2 வருஷம் என்ன பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறான்னு பாத்தியா? எத்தனை போய் பேசிட்டு போயிருக்கிறான். அந்த ஆள் வரட்டு சின்ன புள்ள. அந்த ஆளை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்டி. இது பெரிய சண்டையா தான் வரப்போகுது பாரு நீயே. சரிடி விடுடி, இப்போ என்ன பண்ணுறது? நமக்கு போர் அடிக்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லு. என்ன பண்றதுன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? எனக்கே ரொம்ப கோவமா வருது, எரிச்சலா இருக்குது. எனக்கு ஆள் இப்போ எதுவுமே யோசிக்க முடியல சின்ன புள்ள. சரி வாடி, அங்கே எங்கேயாச்சும் வெளியே சும்மா சுத்திட்டு வரலாம். டென்ஷனா இருக்குடி எனக்கு. சரி வா டென்ஷன் ஆகாத. நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? இல்ல சின்ன புள்ள, நான் சாப்பிட கூட இல்லடி. சரிடி வா கூலாகு. என்ன பண்ணுறது, வந்ததுக்கப்புறம் பேசிக்குவியாமா? சரி வா, நம்ம ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடலாம் வா. எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு சின்ன புள்ள கொஞ்சம். நான் என்ன உங்களை விட்டுட்டு டூருக்கா போறேன்னு 2-3 வாட்டி கேட்டாண்டி. அப்ப கூட எனக்கு புரியலடி. ஆனா பிசினஸ் மீட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன் சின்ன புள்ள. எனக்கு அப்பவே மனசுல ஒரு பொறி தட்டுச்சுடி. சரி விடுநில, நான் தான் உங்ககிட்ட தேவையில்லாமல் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.
சரி நானே உங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டு தான் போயிருப்பாருன்னு தான் நினச்சேன். அவர் இப்படி சொல்லியிருப்பாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்லாட்டி நான் சொல்லியே இருக்க மாட்டேன். நல்ல வேலை சின்னப்புல, நீ ஏத்தி கரெக்டா சொன்ன. இல்லாட்டி எனக்கு தெரியாமையே போயிருக்குண்டி. இந்த ஆள் என்னை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருந்திருப்பான். நீ சொன்னனாலதான் இப்ப எனக்கே உண்மை தெரிஞ்சிருக்குது. இல்லாட்டி தெரியாமையே போயிருக்கோம். இந்த ஆள் பாரு எவ்வளவு போய் சொல்லிட்டு போயிருக்கிறானே. எனக்கு நினைக்க அவ்வளவு கோவமா வருது சின்னப்புல. ஏ நிலா நில்லுடி, எனக்கு ஒரு சந்தேகம்டி. ஏன் சின்னப்புல, என்னன்னு சொல்லு. ஏ நிலா, எனக்கு என்னமோ ஒரு சந்தேகமா இருக்குதுடி. அந்த மஞ்ச மண்டக்காரி கூட போயிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் உன்ற வீட்டுக்கார் போய் சொல்லிட்டு போயிருப்பாரோன்னு ஒரு டவுட்டாவே இருக்குது நிலா. அப்படி இருக்கலாம் சின்னப்புல, கரெக்டா சொன்ன பாரு. எனக்கும் இப்பதாண்டி தோணுது. அதனாலதான் இந்த ஆள் இப்படி பேசிட்டு போயிருக்கிறான்னு நினைக்கிறேன். கூட அவளும் போயிருப்பாளா என்னமோ தெரியலையேடி. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லடி. என்ற வீட்டுக்கார் ஃபோன் பண்ணுறப்ப நான் சும்மா அப்படியே கேட்டு பார்க்குறேன். அப்படி போயிருந்தானே சொல்லிடுவார் அவரு. ஆமா சின்னப்புல, நல்ல யோசனை தான். சரி சரி, உங்க வீட்டுக்கார் ஃபோன் பண்றப்ப நீ கேட்டு வையே, என்ன ஏதுன்னு பாத்துறேன் நானு. அந்த ஆள் எப்படி இருந்தாலும் திரும்பி வீட்டுக்கு தானே வருவோன்னு. வரட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆளுக்கு நல்ல பெரிய போசியா போடுறேன் நான். சரி விடு நிலா, கூலாகு. சரி வா, நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் வா. அதுக்கு இல்ல சின்னப்புல, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எங்க போனாலும் சேர்ந்து போவோம் சேர்ந்து வருவோம்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இப்ப கல்யாணத்துக்கு அப்புறமா எப்ப பார்த்தாலும் பொய்யா சொல்லிட்டு போறதே வேலையா போச்சு சின்னப்புல இந்த ஆளுக்கு. அதை நினைச்சாதாண்டி ரொம்ப கோவமா வருது எனக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.